இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பொய்மை தீர்த்திட அமைதி நிலத்திட உயிர் தாண்டவர் அமைதி உறுத்தாகுக என்று எல்லோரிடத்திலும் அமைதி ஏற்படுத்த வருகிறார். ஆனால் நம்மிடையே தீராத ஒரு மனப்பான்மை இருக்கிறது. பொய்மை உணர்வுகளை உள்ளாழத்தில் பதிய வைத்துக் கொண்டு இறைவனை நாட முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனித இனம் நாம் என்பதை நாம் முழுமையாக அறிந்து கொண்டு பொய்மையை தீர்த்திட்டு அமைதியை தேடு என்று இறைவன் கொடுக்கின்ற அழைப்பிற்கு நம்மை உட்படுத்துவோம். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்வோம். பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இந்த பாஸ்கா காலத்தில் இறைவன் அருளால் நிரப்பப்பட உங்களை நான் வாழ்த்துகிறேன். தாயுமானவரின் வரிகள் இவ்வாறாக சொல்லுகிறது: கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிரென பண்ட இன்றும் என்பால் நின்று உணர்ந்திடும் ஆண்டோனே, உனக்கு ஒரு 10,000 தொண்டன் என் பொய்மை தீர்த்திடல் வேண்டுமே, என் உள்ளத்தில் இருக்கிற பொய்மையை அகற்றிட வேண்டுமே என்று உள்ளார்ந்த ஒரு வரிகள் இது நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே தான் யூத மக்களை பற்று கொண்டிருந்த ஒரு குறுகிய மனப்பான்மை நம்மையும் பல வகையில் பற்று கொண்டிருக்கிறது. யூத மக்களை போல் நாமும் கடவுளின் பல சலுகைகளை பெற்றவர்கள். இறை வார்த்தை, அருட்சாதனங்கள், கிறிஸ்துவ நெறிமுறைகள், புதிய மதிப்பீடுகள் இவை அனைத்தும் நாம் பெற்றுள்ள சலுகைகள். ஆனால் அவற்றை நம் வழியாக பிறரும் பெற வேண்டும் என்பது இறைவன் விருப்பம். உலகிற்கு உப்பாக நீங்கள், உலகிற்கு ஒளி நீங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்று நமது உள்ளத்தில் இருக்கிற பொய்மையை அகற்றி முழுமையாக அமைதியை நாட வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் இன்றைய வார்த்தைகள் சொல்லித் தருகிறது. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நிற்கிறார். ஆவிதான் என்று அவர்கள் பயந்து ஓடுகையில் அற்புத உடலை கொண்டவர் தன் ஆண்டவர் என்பதை அவர் அழகாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஏனென்றால், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதாவது உண்டா என்று கேட்டு பொரித்த மீன் துண்டை எடுத்து அவர்கள் முன் உண்டார். தன் உயிர்ப்பை அவர்கள் நம்பும்படி செய்யவே இத்தனை முயற்சிகள். சில நேரத்திலே நாம் பொய்மை பிதற்றுகளை நம்பி மெய்மையை மறந்து வாழுகிற ஒரு மனிதர்களாக இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே அந்த மீட்பர். அவர் தமது ஆற்றலால் தமக்குரிய தம் உடல் மாற்றுக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றமும் அனைத்தையும் தமக்கு முன் பணிய வைக்க வல்லவர் என்பதை வார்த்தை சொல்லுவது போல அமைதி உண்டாகுக, பொய்மை நீங்கி அமைதி உண்டாக என்று இறைவன் நமக்கு பறைசாற்றுகிறார். ஆண்டவர் தோன்றும் போதெல்லாம் உங்களுக்கு அமைதி உண்டாக என்ற ஆசியை வழங்குகிறார். எனவே தான் அவர் நாமம் அமைதியின் அரசர் எனப்படும் என்கிறார் எசையா 9:6. இவரது மலர்பாதங்களை மனதில் கொண்டே விடுதலையை அறிவிக்கிற நற்செய்தியாளரின் பாதங்கள் மலைகளின் மேல் அழகாய் இருக்கின்றன. எனவே தான் நம்மை இறைவனுடைய இணைக்கும் சமாதான பிரியர் தோன்றிய உடன் பூமியிலே நல்ல மனதுக்குள்ளாவர்கள் நல்மனதோர் அமைதி உண்டாக என்று விண்ணவர் கீதம் இசைக்கப்படுகிறது. என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று கூறி அவரது வருகையால் வீட்டில் அமைதி நிலவுகிறது. இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக. இயேசு தம் மரணத்தால் நம்மை இறைவனிடம் இணைத்து புதிய உறவை ஏற்படுத்தினார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கும் கடவுள் திருவுளம் கொண்டார். இயேசுவின் மரணத்தின் பலனே இன்று சமாதானமாக நம்மை வந்தடைகிறது. அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த இயேசுவில் இணைந்துள்ள நாமும் வன்முறை, குழப்பம், பிளவு ஆகிய தீச்செயல்களை விளக்கி சமாதானம் முழுமையாக உருவாகி அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்ற பேச்சினை பெற்றவர்களாக வாழவே இன்றைய வார்த்தை நமக்கு அழைக்கிறது. பொய்மை தீர்ந்திட்டு அமைதி நிலைத்திட இறைவன் அழைப்பு விடுகிறார். ஆண்டவரின் உயிர்த்த வாழ்வை உணர்ந்தவன் இம்மாபெரும் மறை உண்மையை மறைந்தோ வாழ முடியாது. வாழும் கிறிஸ்து மற்றவர் உள்ளத்தில் வாழ வகை செய்ய வேண்டும். எருசலேம் தொடங்கி புறவினத்தார் அனைவரும் நற்செய்தியை அறிவித்து அவர்களையும் சீடராக்கும்படி அவர் கொடுத்த இறுதி கட்டளையை செயல்படுத்துவது ஒவ்வொருவரின் கிறிஸ்துவ கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். உனக்கு நான் அடித்தொண்டனாகி உன் அடிக்கு அன்பு செய்ய எனக்கு நீ தோன்றி அஞ்சலே,
என்னுள் நான் எந்த நாளோ என்று தாயுமானவர் பாடுவது போல வாழும் கிறிஸ்துவுக்குள் என் வார்த்தையால் வாழ்வால் சான்று பகர்கின்றேனா? அவரது இறுதி கட்டளையை நிறைவேற்றி வாழுகிறேனா? அமைதியை உருவாக்குகிறேனா? இயேசு அவர்கள் நடுவே தோன்றி அமைதி உரித்தாக என்று சொல்லியது போல நமது வாழ்க்கை முறைமைகள் மூலம் அமைதி ஏற்படுத்துவோம். பொய்மையை நமது உள்ளத்திலிருந்து களைந்தெறிந்து விடுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இன்று குடும்ப சூழ்நிலையிலே அமைதி நிலவாமல் எத்தனையோ போராட்டங்களும் துயரங்களும் ஏற்படுகின்றன. பொய்மை ஒரு இருட்டு உலகம் போல அனைவரையும் இருட்டாக்கி கொண்டிருக்கிற வேளை, நீர் சென்ற இடமெல்லாம் அமைதியை உருவாக்கியது போல நமது வார்த்தைகளை கொண்டு அமைதியை ஏற்படுத்தி என்னாலும் ஒரு மக்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.